கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என விரும்புவதில் என்ன தவறு என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டணி ஆட்சி ஏன் அமையக்கூடாது என்ற எண்ணம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதுதான் கூட்டணி நாகரிகம், அரசியல் நாகரிகம். எதற்காக எடப்பாடியார் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணுறார்? அதுக்கெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க தம்பி. பத்திரிகையும் புரிஞ்சுக்குவாங்க, பேப்பரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம், நான் தான் தமாக தலைவர்னு என் பேரை நான் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் தமாக தலைவர்னு தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் தெரியும். அதுபோல் அதிமுகவினுடைய வருங்கால முதல்வர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். முதல்ல கூட்டணி 100% வெற்றி பெற வேண்டும். அதற்கு உழைப்பு. அதன் அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே கூட்டணிகளிலே ஒன்றிணைக்கும் கட்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பலன் எங்களுடைய பலத்திற்கு ஏற்றவாறு எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். கூட்டணி கட்சிகளும் அதை நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, நான் சொல்றேன், வெல்ல வேண்டும், 100% வெல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கணும். என் குறிக்கோள் அதான் இருக்க முடியும். அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம். சார், நான் தான் சொல்லிட்டேன் சார், தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, எல்லா கட்சி கேடர்ஸும் ஏன் நினைக்கக்கூடாது, அது என்ன தப்புன்னு சொல்லிட்டேனே. அதை தாண்டி தானே இதெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நான் கூட்டணி வெல்ல வேண்டும் என்று நினைப்பேன். அதுதான் கூட்டணி தர்மம்னா நான் சொல்றது தான் கரெக்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.